அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது நேற்று. அதாவது 23/4/2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இதுவரை காலமும் 70-80 வருட காலமும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு புது வகையான ஒரு தேர்தலாக இதை பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. அதிகமாக சோஷியல் மீடியாகளில் இந்தியாவில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இலங்கையிலேயும் வடக்கு கிழக்கு முற்றாகவும் இலங்கையிலேயும் மிகவும் ஒரு பிரபலியமாக பேசப்பட்டது தான் இந்த தேர்தல். ஏன் அது இவ்வளவு பிரபலியமானது? இதில் யார் வெல்லுவார், வெல்லப் போகிறார், இந்த தேர்தல் நடந்தது என்ன என்பது சம்பந்தமாக முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போவோம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலானது அதிகளவாக இதுவரை காலமும் இல்லாத ஒரு 85.30 நான் இறுதியாக பார்த்த அந்த ஒரு வீதமானது 85.30-35 வீதமான மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த வருட வாக்களிப்பு இந்த தேர்தலில் இதுவரை காலமும் நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்களிப்பு வீதம் அதிகமாகவும் உள்ளது, ஆர்வமாகவும் உள்ளது. வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் இதுக்கண்டே டிக்கெட் புக் பண்ணி வந்து இந்த தேர்தலில் கலந்து கொண்டு தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சிலருக்கு பதிவு செய்ய முடியாமலும் போயிருக்கின்றது. அது இந்தியா தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்திகள் இல்லாத காரணத்தினால் அது தட்டுப்பட்டும் போயிருக்கின்றது. அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டி வாக்களித்திருக்கிறார்கள். என்ன வேலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் தாமதமாக, உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் வாழுகின்றவர்கள் அவரவர்கள கிராமங்களில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு மெனக்கட்டு வாகனத்தை பிடித்து அங்கே போயிருக்கிறார்கள். நேர காலம் 4 மணி, அதாவது காலையில் 7 மணியிலிருந்து பின்னர் 4 மணி வரைக்கும் தான் வாக்களிப்பு நடைபெறுவதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்த நிலையிலும் 6 மணி வரைக்கும் மிச்சமாக 2 மணி தள்ளி போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால், அதிகமான மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் வாக்களிப்பது என்பதற்காக. அதையும் ஒரு அரசியல்வாதி தான் அதையும் 2 மணித்தியாலம் டைம் கேட்டிருக்கிறாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் டிவிகேயின் தலைவர், இன்றைக்கு மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பேசும் பொருளாக இருக்கின்றவர் டிவிகேயின் தலைவர் விஜய் அவர்கள். குறிப்பாக இதற்கு முதல் நடந்து முடிந்த தேர்தல்களில் பார்க்க போனால் திமுக, அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்தது. ஸ்டாலினா இல்லை எடப்பாடியா எப்படி என்று கொண்டிருந்த காலத்தில் தற்போது ஒரு சில காலமாக 17 வருட காலமாக மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மிகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு தேர்தல் பிரச்சாரங்களையும் புரட்சிகரமான பேச்சுகளையும், அவரை விட பேச்சுக்கு முண்டு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, அவர் கற்றுக்கொள்ளாதது எதுவும் இல்லை என்று தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்தொரு பேச்சாளன், ஒரு சிறந்தொரு அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு ஆள். அப்படியான மும்முனை போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. சீமானா, எடப்பாடியா, ஸ்டாலினா இப்படி என்கின்ற மும்முனை போட்டிகள் கடும் தீவிரமாக இருந்தது. இப்போ பார்க்க போனால் இடையில் விஜய், அதாவது ஒரு நடிகராக இருந்து 200 கோடிக்கு மேற்பட்ட சம்பளத்தை பெறக்கூடிய நடிகர், அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார், பல ரசிகர்களை கொண்டவர், ரசிக மன்றம் என்று பல பேரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியா முற்றாகவும் இலங்கையிலும் ஒட்டுமொத்த உலகத்திலும் பல ரசிகர்களை கொண்ட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு மிக பெரும் ஒரு ஆதரவு அலை ஏற்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில். இதை விட பார்க்க போனால் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், அதாவது ஃபேஸ்புக்கில் அடிவுடி படுறாக்கள், தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத கொமெண்டுகள், தேவையில்லாத சண்டைகள் என்று பார்க்க போனால் இலங்கையிலேயும் கூட அது மிகவும் ஒரு அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் என்ற வகையில் மிகவும் ஒரு தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது இந்த தேர்தலில். இதை கணிப்பீடு செய்தவர்கள் பார்க்க போனால் இதுவரை காலமாக 70-80 வருட காலத்துக்கு இப்படியான ஒரு தேர்தல் நடந்ததும் இல்லை, இலங்கையில் உள்ளவர்கள் இப்படி ஒரு ஆர்வம் காட்டியதும் இல்லை, அப்படி என்று தான் இதை பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையில் நானும் நேற்று பார்க்க போனால் முகப்புத்தகங்கள்
பதிவுகளை பார்க்க போனாலும் சரி, யூடியூப்பை பார்க்க போனாலும் சரி, எந்த ஒரு சமூக வலைத்தளத்தை பார்க்க போனாலும் சரி, இலங்கையில் வடமாகாணம், கிழக்கு மாகாணம் ஆகிய இடங்களில் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கான பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தது, ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே ஒரு மட்டக்களப்பிலையும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்தது. விஜய் மதிப்புக்குரிய டிவிக்கு தலைவர் விஜய்க்கான பின்னர் கட்டப்பட்டிருந்தது, ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல ரசிகர்கள், இப்போ விஜய் ஆதரிக்கின்றவர்கள் ரசிகர்கள், சீமானை ஆதரிக்கின்றவர்கள் ஆதரவாளர்கள் என்று இந்த புத்திஜீவிகள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் விஜய் இதுவரைக்கும் ஒரு அரசியலோ எந்த ஒரு சமூக பணிகளோ ஈடுபடாத, ஆதரவை பெறாதவர். சீமான் 17 வருடங்களாக அரசியலில் பயணித்து மக்கள் ஆதரவை பெற்றவர். அந்த வகையில் விஜய்க்கு இருப்பவர்கள் விஜயின் நடிப்பு திறன், ஆற்றல், பாடல், டான்ஸி, கதைகள், அவர் அந்த செயல்பாடுகளை பார்த்து ரசிகர்களானவர்கள் தான் இன்று விஜயை போற்றுகின்றார்கள், பாராட்டுகின்றார்கள், வரவேற்கின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள். அந்த வகையில் நேற்று மிகவும் ஒரு தீவிரமான நிலையில் இலங்கையில் இந்த ஆதரவலை மிகவும் ஒரு வேகமாக அடித்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பார்க்க போனாலும் நேற்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது டிவிக்கு பார்ட்டி ஒரு பக்கத்தாலேயும் திமுக கட்சியினர் ஒரு பக்கத்தாலேயும் அடிகுடி, சண்டை, கைகலப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. போலீஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான இதுவரை காலமும் இல்லாத ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்று பார்க்க போனால் விஜய் என்கின்ற ஒரு ஆள் இந்த அரசியலுக்குள்ளே பிரவேசித்ததான் காரணம். ஏனென்றால் ரசிகர் பட்டாளத்தை அதிகமாக கொண்டவர். இப்போ ஆதரவாளர்கள் என்னும்போது அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க, அதாவது ஒரு நாட்டுக்கு யார் ஆளுவா, இந்த நாட்டை யார் ஆளுவா, இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்கின்றதை உணர்ந்து ஒரு மனிதனுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கான மைண்டும் ரசிகர்கள் என்றதுக்கான மைண்டும் வேறு. இப்போ ஒரு ஆளை ரசிக்க தொடங்கினாங்களா இருந்தால் அவருக்காக உயிரும் கொடுப்பார்கள். அப்படி என்ற ஒரு ரசிகர் பட்டாளம் விஜய்க்கு அதிகமாக உள்ளது. அந்த வகையில் நேற்று விஜயின் ஆதரவாளர்கள் மிகவும் ஒரு அடியுடித்தனத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதைவிட தொடர்ந்து இலங்கையிலேயும் அப்படியான பிரச்சனை நடந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள்லையும் முகநூல்கள்லையும் மிகவும் ஒரு மோதல் நிலையும் ஏற்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுவரை காலமும் இல்லாத ஒரு இதாக இப்போ நேற்று நடந்து முடிஞ்ச தேர்தல் சார்ந்து அறிவுள்ளவர்கள், இதுகள் சார்ந்த அறிவுள்ளவர்கள் இதுகளை ஆழ்ந்து சிந்தித்து இதை ஒரு கணிப்பீடு செய்த என்ற வகையில் அதிகமான வாக்குகள் அண்ணன் சீமானுக்கு விழுந்துள்ளதாகவும், இரண்டாவதாக விஜய்க்கு விழுந்துள்ளதாகவும் அதிக வாக்குகள் இந்த ஆய்வாளர்கள் கணிப்பீடுகள் செய்திருக்கின்றார்கள். கணிசமான வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்கள் பெறுவார் என்கின்ற நம்பிக்கையையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக விஜய் பெறுவார் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதுதான் இதுவரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இல்லை பழைய ஆட்சியாளர்கள் தான் மீண்டும் தொடரப் போகிறார்களா, அல்லது புதிய ஆட்சியாளர்கள் சீமானா அல்லது விஜயா அடுத்த முதலமைச்சர் என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எது எப்படியும் நாம் பொறுத்திருந்து 5ஆம் தேதி 4ஆம் தேதி தேர்தல் வாக்கெடுப்பு அதை எண்ணி அடுத்த முதலமைச்சர் யார் என்கின்றது 4ஆம் தேதி இரவைக்கு அல்லது 5ஆம் தேதி காலையில் தெரிய வரும். ஆகும் வரைக்கும் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, சீமான் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, சண்டை போடாமல் பொறுத்திருந்து இதை பார்க்க வேணும். ஆனால் இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தல். விஜயின் ரசிகர்கள் சில வேளை விஜய் தோற்றால், ஆதரவு குறைந்தால் சூசைட் பண்ணக்கூடிய நிலைகளும் உருவாகலாம். ஏனென்றால் உண்மையிலே நேற்றைய இந்த முகநூல் பதிவுகளை பார்க்கும்போதும் விஜய் ஆதரவாளர்களின் செயல்பாடுகளை பார்க்கும்போதும் உண்மையிலே ஒரு மொக்குத்தனமான ஒரு செயல்பாடாகவும் தீவிர ஆதரவு, தீவிர ரசிகர்களாகவும் இருந்தார்கள் இவர்கள். உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தால் இலங்கை தமிழர்களுக்கு என்ன என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அந்த கேள்வியை அப்படியே விட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சரைத்தான்
தமிழர்களின் தலைவராக பார்த்த ஒரு காலம். அதற்கு பிறகு அது மாற்றப்பட்டது. தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக மிகவும் ஒரு ஆகோஷமாக அக்கறையோடு பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு மனிதன். அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் அதிகமாக சீமான் அண்ணனை ஆதரித்திருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று சீமான் அண்ணன் இந்த அரசியலில் இல்லாவிட்டால் ஈழத்தமிழர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவேற்றதன் பிற்பாடு இதுதான் யுத்தம், இதுதான் மாவீரர்கள், இதுதான் கொடி, இதுதான் தலைவர் என்கின்ற அந்த ஒரு அடையாளத்தை பலர் மறந்திருப்பார்கள். இப்போ 17 வயதுக்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் மறந்திருப்பார்கள். அந்த வகையில் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அண்ணன் மிகவும் ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னகர்த்தி கொண்டு செல்கின்றார். இந்த அரசியலில் சீமான் அண்ணன் ஈழத்தமிழர்களுக்காக 90% பாடுபடுகிறார், குரல் கொடுக்கிறார். ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக முனைகிறார். இலங்கை அகதிகள், ஈழ அகதிகள், இந்தியாவில் வாழுகின்ற ஈழ அகதிகளுக்கான குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதற்காக முயல்கிறார். இப்படி பல திட்டங்களை அவர் வைத்திருக்கின்றார். ஒரு தமிழ்நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான திட்டங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல கோரிக்கைகள், நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் குறிப்பாக பார்க்க போனால் மற்ற அரசியல்வாதிகளிடம் எந்த விதமான ஒரு கோட்பாடு, எந்த விதமான ஒரு அபிப்பிராயம், எந்த விதமான ஒரு திட்டம், எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் 2500 கொடுத்தால் நான் 3000 கொடுப்பேன், நான் 3000 கொடுத்தால் நான் 3500 கொடுப்பேன். அவர்கள் இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுத்தால் நான் மோட்டார் சைக்கிள் கொடுப்பேன், நான் மோட்டார் சைக்கிள் கொடுத்தால் நான் கார் கொடுப்பேன் என்கின்ற அளவில் தான் இந்த திராவிட அரசியலும் திராவிடத்தை சார்ந்து வந்த டிவிக்கு அரசியலும் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் வித்தியாசமான ஒரு செயல்பாடை கொண்ட உதாரணத்துக்கு ஒருவருக்கு உணவை எத்தனை தடவை நம்ம வாங்கி கொடுக்க முடியும்? ஒரு பசிக்கிறவருக்கு உணவை பல தடவை வாங்கி கொடுத்தால் அவர் சாப்பிட்டு சோம்பேறி தான் பத்துவாரி வழியாக அந்த உணவை எப்படி தயாரிப்பது என்பதனை அவருக்கு காட்டி கொடுத்தா தான் அவர் அந்த உணவை தயாரித்து சாப்பிடுவார். அந்த உணவை தயாரிப்பதற்கு தொழில் வேணும், பணம் வேணும். அப்போ அந்த பணத்தை தேட ஆரம்பிப்பார். அப்போ அவர் உழைப்பார், சமைப்பார், சாப்பிடுவார், தன்னை தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்வார். அதே போன்று தான் அண்ணன் சீமான் அண்ணனின் செயல்பாடுகளும் இப்படித்தான் மாற்ற வேண்டும் என கொண்டு வரார். ஆனால் மற்றவர்களெல்லாம் நாங்கள் இலவசம் கொடுப்போம் என்று கொண்டே வருகின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் மே மாதம் 4ஆம் தேதி அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்தியர்களுக்கு மத்தியிலும் அதைவிட ஆவலோடு இலங்கையர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, இலங்கை தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க. இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் எல்லாம் கண்டுக்காத இலங்கை தமிழர்கள் இந்த தேர்தலை அதி தீவிரமாக ஆதரிப்பதற்கான காரணம், இளைய தலைமுறைகள் கொண்டாடுவதற்கான காரணம், டிவிகேயின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் குதித்திருக்கிற காரணத்தினால் ஆதரவலை அதிகமாக இருக்கின்றது. பார்ப்போம் 4ஆம் தேதி அடுத்த ஒரு சந்திப்பில் உங்களை அனைவரையும் தேர்தல் முடிவுகளோடு சந்திக்கலாம் என நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். முதல் பார்க்குறார்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைச்சிட்டு உங்களை ஆதரவை தாங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.